தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிக்கெட்ஸ்லையும் ஒவ்வொரு கிங் இருப்பாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி, டான்ஸுக்கும் சரி, ஆக்டிங்க்கும் சரி. ஆனால் லாஸ்ட் 3 டிக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிங் தான். ஸ்குத்து அப்படி தான் இருந்தாலும் தெரியாத கூட்டத்தையும் தியேட்டர் வாசலில் திரும்ப திரும்ப நிற்க வச்ச ஒரே பேர் தளபதி விஜய். அது ஒரு பேர் இல்லைங்க, பேஷன்ஸ் இஸ் த பெஸ்ட் தானே காமிச்ச ஒரு ஆள். எல்லாருக்குமே விஜய் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஆடுற டான்ஸும் அவர் தர மோட்டிவேஷன் மட்டும் தான் ஞாபகத்துக்கு போகும். படத்தில் ஏதோ நடிக்கிறது அவர் தான், ஆனால் படத்தை பார்க்கும்போது மொத்த ஃபீலிங்ஸும் நமக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அவர் அழுதாருனா நம்ம அழுவோம், அவர் சிரிச்சாருனா நம்ம சிரிப்போம். அவர் நடிக்கலாம் தேவையில்லைங்க, இந்த ஃப்ரேம் கரோரோ அந்த ஃப்ரேம் அப்படியே ஹிட். அது மட்டும் இல்லாமல் என்ன நண்பா அப்படின்னு சொன்னாலே போதும், மொத்தமும் ஹாப்பி ஆயிடுவானுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோட்டிவேஷன் எப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இவரை தாங்க வைக்கணும். ஏன்னா அவர் கடந்து வந்த பாதை அப்படி. என்னதான் ஒரு 30-33 வருஷமாக சினிமாவில் இருந்தார் அப்படின்னாலும் அவர் ஃபேஸ் பண்ண முதல் 10 வருஷம் தாங்க இன்றைக்கி அவர் அடைஞ்சிருக்க மாபெரும் வெற்றிக்கு காரணம். அவரோட கலரு, பேர், லுக்கு எல்லாத்த வச்சு எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க. அதெல்லாம் எதையுமே அவர் கண்டுக்கல. அவர் 0 சப்போர்ட்டர்ஸில் தான் ஆரம்பிச்சார். ஆனால் இன்றைக்கி க்ரோஸ் ஆஃப் பீப்பிளோட ஹார்ட் பீட்டாக மாதிரி இருக்காருங்க என் தளபதி. சினிமாவை தாண்டி என் தளபதி மேலே மக்கள் வச்ச அன்பு இருக்கே, அதை வார்த்தையால் சொல்லவே முடியாதுங்க. என்ன தான் கட் அவுட் வச்சு பல விஷயம் பண்ணாலும் வருஷம் வருஷம் ஒரு தடவை வேச்சு ஸ்க்ரீனில் பார்த்துட மாட்டோமான்னு இந்த ஏக்கம் இருப்பாருங்க. அது என் தளபதி மட்டும்தான் புரியும். ஹேட்டர் செட்டினாலும் பேசலாங்க, ஆனால் ஒரு ஆக்டர் நடித்தது ஓடுற படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, ப்ரொடியூசர், தேட்டர் ஓனர்ஸ், லான்ச்சர்ஸ் இவங்க நினச்சி யாருமே லாஸ் ஆக தெரியாது என் தளபதி படத்துக்கு மட்டும். தமிழ் சினிமாவை இன்டர்னல் மார்க்கெட் தாண்டி குளோபல் லெவலில் புஷ் பண்ண ஒன் ஆஃப் த பிகஸ்ட் புஷ் எங்கள் அண்ணன் மட்டும்தான். அதுக்கு முக்கிய காரணம் அவர் முடிவு பண்ண அடுத்த கட்ட வளர்ச்சி. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிக்கெட்ஸ்லையும் ஒவ்வொரு கிங் இருப்பாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்